இஸ்ராஃப் என்ற வார்த்தையை நாம் தண்ணீருடன் மாத்திரம் ஹவுதுடன் நாங்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தண்ணிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. தேவையில்லாத பேச்சை பேசுவதும் இஸ்ராஃப். தேவைக்கு அதிகமாக சாப்பாடுகளை ஏற்பாடு செய்வதும் இஸ்ராஃப். தேவைக்கு அதிகமாக ஆடைகளை வைத்திருப்பதும் இஸ்ராஃப். அன்பார்ந்தவர்களே, எது மனிதனுக்கு தேவையோ அந்த தேவையை அந்த மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக செலவழிக்கக்கூடிய அனைத்தும் இஸ்ராஃபாக இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய கோபம் வரும். அன்பார்ந்தவர்களே, பெருநாள் தினத்தில் குழந்தைகள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி பட்டாசு போன்ற பொருட்களை வாங்கி வெடித்து குழந்தையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை செய்தால், அன்பார்ந்தவர்களே, அடுத்த திசையை பாருங்கள். அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களை பணத்தை எடுத்து பத்த வைப்பதற்கும் அந்த பட்டாசை பத்த வைப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரே ஒரு சப்தம். அந்த சப்தத்துக்காக வேண்டி அந்த வெளிச்சத்துக்காக வேண்டி நாம் சம்பாதித்த செலவினத்தை நமது குழந்தைகளுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்து நாம் செய்கிறோம். ஆனால் அடிப்படையை மறந்து விடுகிறோம்.